கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். இந்த வசனத்திலே நாம் மோசேயின் தாயார் யோகபேத் அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் மோசே பிறந்த பொழுது பார்வோன் என்ன கட்டளையிட்டிருந்தார்னா, பிறக்கிற ஆண் குழந்தைகளை நைல் நதியில தூக்கி போட்டுறணும் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை உண்டாக்கினார். ஆனால் யோகபேத் அவங்க ஜெபிக்கிற ஒரு தாயாய் இருந்தார்கள். அவங்க தேவன் மோசேயை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் என்பதை அவங்க நன்கு அறிந்தது நிமித்தம் அந்த திட்டத்திற்கு அவர்கள் பயப்படாமல் தைரியமாய் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். 3 மாதங்கள் மோசேயை தன்னுடைய வீட்டிலே ஒளித்து வைத்து வளர்க்கிறாங்க. அதற்கப்புறம் வீட்டில் வைத்து வளர்க்க முடியாதது நிமித்தம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாணர் பெட்டி உண்டாக்கி கீழும் பிசுனும் பூசி அதற்குள்ள மோசேயை வைத்து நைல் நதி ஓரத்துல அந்த பெட்டியை வைத்து விட்டு மிரியாம் அவங்க மோசேயினுடைய அக்காவை அங்க நிற்க வைத்து விடுறாங்க, மோசேக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. அப்போ பார்வோனின் குமாரத்தி நைல் நதியில குளிக்க வராங்க. அப்போ மோசேயை பார்க்குறாங்க. மிரியாம் பார்வோன் குமாரத்திட்டு கேட்குறாங்க, இவங்களை வளர்க்கறதுக்கு ஒரு தாயை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னப்போ அவங்க சரின்னு சொல்லி மிரியாம் அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வராங்க. பார்வோன் குமாரத்தி மோசேயை அவங்க அம்மா கையில கொடுத்து, குழந்தையை எனக்கு வளர்த்து கொடு, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க மோசேயின் தாய் மோசேயை வளர்த்து பார்வோனின் குமாரத்திட்டு கொடுக்குறாங்க. அவங்க வளர்த்த பொழுது நிச்சயமாகவே மோசேக்கு யெகோவா தேவனை குறித்தும் அதனுடைய தேவனுடைய சட்ட திட்டங்களை குறித்தும் நிச்சயமாக மோசேக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அது நிமித்தம்தான் மோசே வளர்ந்த பின்பு அவர் ஒரு எகிப்தியன் அல்ல என்று அவர் நன்கு அறிந்தது நிமித்தம் தன் சகோதரரிடம் வந்தாருன்ட்டு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதே போல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேய மனுஷனை அநியாயமாய் நடத்தினதை பார்த்த பொழுது மோசே அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறார். இதை பார்வோன் அறிந்த பொழுது பார்வோன் என்ன சொல்றாருன்னா, மோசேயை கொலை செய்ய வேண்டும் என்று அவருக்குள் உண்டான காரியத்து நிமித்தம் மோசே தப்பித்து மீதியான் தேசத்திற்கு போறார். அங்க ஒரு 40 வருஷம் இருக்கிறாரு. அவருக்கு திருமணம் ஆகுது, குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு தாயின் இருதயத்தை கற்பனை செய்து பார்க்கும் பொழுது மோசே அவங்க அம்மாட்ட அறிவித்துட்டு போனாரா அறிவிக்காம போனாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபோன் வசதியோ வீடியோ கால் பண்ணி பேசுகிற காரியமோ எதுவுமே அந்த காலகட்டத்துல கிடையாது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், யோகபேத் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் மோசேயை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்று நிச்சயமாய் அவர்கள் அறிந்தது நிமித்தம் அனுதினமும் மோசேக்காக அவர்கள் ஜெபித்திருப்பார்கள் பாரத்தோடு. ஏனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதே எங்க அவர் போனாரு, எப்படி இருக்கிறார். 40 வருடங்கள் அவர் இங்க எகிப்துக்கு வரவே இல்லை. அப்போ இந்த தாயினுடைய உள்ளம் நிச்சயமாகவே ஒரு உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க கர்த்தரை நோக்கி அவங்க கர்த்தர் மோசேயை குறித்து அவர்களோடு பேசின காரியங்கள் இது விவரமாய் வேதத்தில் எழுதப்படல. ஆனா நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுடைய தாய்க்குள் நடந்திருக்கும் என்று. ஏனால் தேவன் அவர்களுக்கு மோசேயை குறித்து வெளிப்படுத்தி கொடுத்தது நிமித்தம்தான் அவங்க தைரியமாக ஒரு தீர்மானத்தை எடுக்க முடிந்தது. மோசேயை ஒளித்து வைத்து வளர்த்தார்கள். அதனால அவங்க அனுதினமும் நிச்சயமாக
மோசேக்கு பாரத்தோடு ஜெபித்திருப்பார்கள். அந்த 40 வருடங்கள் என்பது நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம். ஆனா அந்த யோகபேத் தாய்க்குள் இருந்த ஒரு விசுவாசம், யெகோவா தேவன் மீது, இஸ்ரவேலின் தேவன் நிச்சயமாய் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் விடாமல் ஜெபித்திருப்பார்கள். அந்த ஜெபம்தான் கர்த்தர் மோசேயோடு கூட அந்த மீதியான் தேசத்திலே ஆண்டவர் மோசேயிட்ட இடைப்பட்டு பேசி தன்னுடைய திட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாய் மோசே வாழ்க்கையில் வைத்திருந்த திட்டத்தை தேவன் மோசேயோடு கூட பேசுகிறார். நாம் இதுல யோக்கபேத் என்கிற அந்த தாய் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற காரியங்கள் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், அல்லது நான் இங்கு வெறுமனையாய் நம்மளுடைய ஒரு தாய் பிள்ளை அப்படிங்கிறது மட்டும் நான் கூற விரும்பல. நிச்சயமாய் அது ஒரு காரியம். இன்னும் காரியங்கள் என்னன்னா, தேவன் நம்மளுடைய இருதயத்தில் அவருடைய பாரத்தை ஜெபிக்கும்படியாய் நமக்குள் ஒரு பாரத்தை போடும் பொழுது, அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் யோக்கபேத்குள்ள இருந்த காரியங்கள் நமக்குள்ளும் வெளிப்பட வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற காரியத்தை பார்ப்போம். அந்த அம்மா விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். அவங்க கண் முன்னாடி எதுவுமே அவங்க மோசையை பார்க்கல 40 வருஷங்கள். ஆனால் அவங்க விசுவாசித்தாங்க. நிச்சயமாய் கர்த்தர் மோசையை குறித்து சொல்லி இருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவார் என்று அவர்கள் தொடர்ந்து ஜெபித்திருப்பார்கள். நம் வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நம்மோடு கூட பேசி இருக்கிற காரியங்கள், அதை பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது எதுவுமே ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய தொடர்ச்சியான விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அவருடைய நாம மகிமைக்காக நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்ததாக தேவன் நம்மோடு கூட பேசி இவர்களுக்காக ஜெபம் செய், இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு நம்மோடு கூட இடைப்படும் போது, பேசும்போது, நாம் மோசேயின் தாயை போல ஒரு விசுவாசத்தோடு, பயம் இல்லாமல், அவ்விசுவாசம் இல்லாமல், நிச்சயமாகவே எவ்வளோ நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, நிச்சயமாக கர்த்தர் அவருடைய பாரத்தை எனக்குள் கொடுத்திருக்கிறார், நான் தொடர்ச்சியாய் அதற்காக திறப்பிலே நிற்கும் பொழுது, ஆத்துமாக்களுக்காக, தேசத்திற்காக நிற்கும் பொழுது நிச்சயமாய் அதற்கான பலனை நாம் பார்ப்போம். அது ஒரு நாளும் நம்மளுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்து ஆவியானவர் நமக்குள்ளிருந்து விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஏற்ற காலத்திலே அதற்கான பலனையும் பதிலையும் நாம் காண்போம். God bless you.